என்னோட பேர் அமுதவாணன். நான் தருமபுரி மாவட்டம். அதான் என்னோட ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 45. இன்றைக்கி எடுக்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னா சாலை ஆய்வாளர், ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சித்துறையில் காலி பண்ணிடுற மாதிரி இருந்தது. ஒரு 2023 ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பில் எக்ஸாம் எழுதியிருந்தோம். எக்ஸாம் எழுதி இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு 900+ கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கிறோம். ஸோ முதல் நாள் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் தொடங்கியிருக்கு. 4/8 இன்றைக்கி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. நீங்களும் அதை பார்ப்பீங்க. ஸோ இது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். கட்டாயம் வந்து ஐடிஐ 2 வருஷம் படிச்சிருக்கணும். ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ முடிக்கலாம், பிஇ முடிக்கலாம், எதனாலும் முடிக்கலாம். இதுக்கு வந்து உயர்நீதிமன்ற ஆணைகள் கூட இருக்குது. ஸோ அதுபடி தான் தேர்வாணையமே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இப்படி இதுதான் ஐடி தான் படிச்சிருக்கணும். ஐடிஐயில் வந்து டிராஃப்ட்மேன் சிவில்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. 2 வருஷம் படிக்கணும். டிராஃப்ட்மேன் சிவில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே எழுதலாம். இப்போ எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து செமஸ்டர் திட்டம் தான். அதனால் வந்து நீங்கள் படிச்சுட்டு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் பண்ணும்போது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். 2 வருஷம் படிக்கணும். இல்லை, அது ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம். ஆக்சுவலாக இது வந்து 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் பேப்பர். டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம டிராஃப்ட்மேன் சிவில் 2 வருஷம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் இருந்து கேட்குற கொஸ்டின் அதுக்கு வந்து படிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஜிஎஸ் பேப்பர்ன்றது 10ஆம் வகுப்பு தரத்தில் பொதுத் தேர்வு. அது வந்து ஒரு 100 கொஸ்டினும் தகுதி தேர்வு ஒரு 100 கொஸ்டினும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டெக்னிக்கல் பேப்பர் 200 கொஸ்டின், மொத்தம் வந்து 1.5 மார்க் ஒரு கொஸ்டின், 450 மார்க். இதில் நம்ம வந்து எந்த மார்க் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து இங்கே வந்து ஜென்ரல் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ரேங்க் வரும். எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையம், தனியார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. அப்படி கிடையாது. கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுத்துலையுமே படிக்கலாம். ஆமாம். இல்லை, ஒரு சில யூடியூப்லேயும் ஒரு சில அகாடமிஸ் இருக்குது. ஒரு சில பாப்புலரான அகாடமியும் இருக்குது. எல்லாமே வந்து நேரில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய அகாடமிஸ்லாம் இருக்குது. ஆமாம், குரூப் 4 10th ஸ்டாண்டர்டு தான். 10th ஸ்டாண்டர்டு தான். அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்களும் ஒரு இன்ஸ்டியூட் போய் தான் படித்தோம். ஓரளவுக்கு படித்து தான் அந்த ஜிஎஸில் மார்க் போட்டோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பேப்பர் நம்மளோட சப்ஜெக்ட் அப்படின்றனால அதில் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக மார்க் போட்டதுனால தான் நமக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆமாம். அப்படி டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஓவரால் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆமாம், 3 மணி நேரம் ஓஎம்ஆர் ஷீட்டு. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட்டு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துல இருந்து இனி வர எக்ஸாம் வந்து நம்ம ஆன்லைனில் எதிர்பார்க்கலாம். ஆமாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஆக்சுவலாக இந்த போஸ்டிங் வந்து 2023 ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு வந்ததில் வந்து தேர்வாணையத்தில் ஒரு அறிவிப்பு வந்ததில் ஒரு குவாலிஃபிகேஷனில் ஒரு சில குளறுபாடுகள் வந்துடுது. அது தவறுதலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் வந்து ஐடிஐ சான்றிதழ் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டும் சரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சரி, மேல்முறையீடு போன வழக்குலையும் சரி அங்கே வந்து தள்ளுபடியான காரணத்தினால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் தொடர்ந்தோம். அதெல்லாம் தொடர்ந்து இறுதியாக தான் வந்து படிப்படியாக சாலையில் இறங்கி போராடினதாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 900 பேருக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்றது வந்து இந்த ஒரு நாங்கள் போட்ட உயர்நீதிமன்றத்தில் போட்ட ஒரு வழக்கு தான் ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கி ஐடிஐ தான் கட்டாயம் அப்படிங்கிற நிலை உருவாகிருக்கு. அதுக்கு தான் தேர்வாணையம் வந்து இன்றைக்கி வந்து பணி நியமன ஆணை வழங்கிட்டு இருக்கு. என்னோட பேர் அமுதவாணன். டெக்னிக்கல் பேப்பர் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கல் பேப்பருக்கு எத்தனை யூனிட்ஸ் வரும்னா? 10 யூனிட். ஆமாம். 10 யூனிட்ஸில் நீங்கள் 2 வருஷம் படித்த படிப்புலேருந்து. ஆமாம். அதை நம்ம படிச்சுட்டு. ஆமாம். இப்போ இந்த படிப்பு படித்தவங்களுக்கு வேறு ஏதாவது தேர்வு இருந்தால் எந்த தேர்வு மட்டும் இல்லை, பொதுவாகவே நாங்கள் ஏன் இந்த கேஸ் போட்டுறதுக்கு பேஸ் என்னென்னா ஐடின்றவங்களுக்கு ஒரு சில போஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிப்ளமோ ஒரு பிஇ அப்படின்னும் போது அதாவது பல வாய்ப்புகள் இருக்கிறவங்க பல தேர்வு எழுதலாம். இங்கே ஒரு சில வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு சில தேர்வு தான் எழுத முடியும். இப்போ ஐடிஐ அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து கடந்த 2006, 9, 15 அப்போ போட்டால் தான் போஸ்டிங். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. அதுலேயும் வந்து ஐடிஐ மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நிலை வந்து இன்றைக்கி இறுதியாக இருக்குது. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஐடிஐக்கு வந்து ஒரு சில வேலைவாய்ப்புகள் தான் இருக்குது. நம்ம ஐடிஐ முடித்தோம் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் ஜாப் எழுதலாம், சர்வே ஏரியா டிராஃப்ட்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், இந்த மாதிரி ஒரு சில பணிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எழுதலாம். இந்த தேர்வு எழுத போகிறாங்க, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி படிக்கணும்? இல்லை, நீங்கள் தனியாக படிக்கிறதுனாலும் சரி, இல்லாட்டி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறதுனாலும் சரி, யாராச்சும் ஒரு சக்ஸஸ் ஆனவங்க நல்லா படித்தவங்க அவங்களோட வழிகாட்டுதலோட கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரமிட் இன்ஸ்டியூட், நான் பேரே சொல்லலாம், ஏன்னா அவங்க தான் வழிகாட்டினாங்க. அது காரைக்குடி பிரமிட் இன்ஸ்டியூட், அங்கே தான் படித்தோம். அவங்களோட வழிகாட்டுதல் படி தான் அந்த எக்ஸாம்லாம் நம்ம எழுதணுமே. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நமக்கு யாராச்சும் ஒரு கைடு பண்ணும்போது தான், ஏன்னா இந்த தேர்வாணையம் நம்ம வந்து
திடீர்னு நம்ம ஃபஸ்ட் டைம் உள்ளே எழுதும் போது நமக்கு எப்படி இருக்குது என்ன நமக்கே தெரியாது. ஸோ நமக்கு ஒரு வழிகாட்டத்தில் இருந்தால் நம்ம கரெக்டாக பண்ணலாம். நீங்கள் எத்தனாவது எக்ஸாம் சொன்னீங்க? ஃபஸ்ட் டைம் இல்லை ஆக்சுவலாக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய எழுதிருக்கிறேன். இன்டர்வியூ வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்கு. ISRO, CRRI, அந்த மாதிரி CLRI, அந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் லேப் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றும் கிடச்சிருக்கு, ஒவ்வொன்றும் கிடச்சி போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிடைக்காமலும் போயிருக்கு, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கிடைக்காம போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சாலை ஆய்வாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ITI முடிக்காமல் வர முடியாது. ஆமாம் 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 ஆமாம். ஆமாம், நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் படித்தா போதும். அதிகமாக 1-2 தான் நம்ம வெளியில் வரும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து மெஜாரிட்டியாக இப்போ லாஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வந்து ஆப்டிடியூட் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி படிச்சோம்னா போதும். ஆமாம், குரூப் 4 போது நம்ம 25 ஆப்டிடியூட் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா எக்ஸாம்லையுமே வச்சிடுறாங்க. மேக்ஸுக்கு வந்து நாங்கள் எங்களுக்குலாம் இன்ஸ்டியூட் தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் தனியாக ஒன்றும் படிக்க கிடையாது. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம். 25 ஆப்டிடியூட் நம்ம அதில் ஸ்டாண்டர்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து GSல ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆப்டிடியூட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஆப்டிடியூட் நமக்கு தெரியல அப்படின்னா இங்கே பக்கம் நமக்கு வந்து GSல வந்து பெரிய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் வந்து நம்ம 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 20+ ஆச்சு நம்ம போகிற அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். இல்லை ஆக்சுவலாக இது வந்து ITI அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான். நீங்கள் வந்து டிப்ளமோ B வந்து தியரட்டிக்கல் சப்ஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃபாக படிப்போம். பட் இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுவோம். ஈவன் நீங்கள் BA கம்பேர் பண்ணுறதை விட இங்கே ITIக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் ரொம்ப அதிகம். செய்முறை இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறோம். ஸோ அப்படின்னும் போது இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் அதிகம். ஸோ டிராயிங்கும் இருக்கும், தேரியும் இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து ஒரு மாடரேட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து எல்லாமே படிக்கிறவங்கள பொறுத்து அந்த கொஸ்டின் ஒவ்வொன்றும் மாறும். சில டைம் இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் எடுத்தோம் லாஸ்ட் டைமு, உங்களுக்கே தெரியும். அதாவது இது வந்து அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. அதை நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. எழுதுறவங்கள மனநிலையெல்லாம் அப்படி தான் இருக்குது. பட் இந்த தேர்வு ஈஸியாக தான் இருந்தது. இல்லை ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. வெளியில் வந்தோடனே ரொம்ப மக்கள்லாம் ஆரவாரத்துடன் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் ஓடிட்டு இருந்தோம். இந்த நாள் கிடைக்கிறதுக்காக தான் ஒரு 4-5 வருஷமாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அரசாங்கத்துக்கிட்ட எதிர்த்து நிறைய சட்ட போராட்டங்கள், சாலையில் இறங்கி போராட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த நாள் இன்றைக்கி ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள் தான். ஏன்னா வந்து ஒரு 1000 குடும்பங்கள் இதனால் வாழப்போகுது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் பொருளாதாரம் மேம்படும். ஒரு சமூகத்தில் ஒருத்தனுக்கு பொருளாதாரம் வந்து டெவலப் ஆகிறான் அப்படின்னும் போது அவனோட ஃபேமிலி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அவனோட ஃபேமிலி க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு விதை போட்டிருக்கோம் இன்றைக்கி. இனி வரும் ITI மாணவர்களுக்கு இந்த எங்களோட நாங்கள் வாங்கி கொடுத்த ஆணைகள் வந்து இது ஒரு வரலாற்று முழுக்க பேசும். அப்படிப்பட்ட வேலைகள் தான் இப்போ செஞ்சுருக்கிறோம். நம்ம வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்திலையும் IT தரப்புக்கு விவாதங்கள் முழுவதுமாக வந்து சாதகமாக தான் போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஸ்டே கொடுக்க கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் வந்து எந்த ஒரு தடையானையுமே கிடையாது. ஒரு தடையானை இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து 27/11 தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இப்போ 8வது மாதம் இது 7-8 மாதம் ஆகிடுச்சு. 7-8 மாதத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து மூலச்சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா.